Compton scattering. Compton scattering refers to the inelastic scattering of photons from free or loosely bounded electrons which are at rest. சரிங்களா? அப்போ ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டமில் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோட்டான் வந்து அந்த ஆட்டம் அப்ரோச் பண்ணும்போது அதில் எது வீக்கான எலக்ட்ரான் இருக்கோ அது வந்து ஸ்கேட்டர் ஆகும். சரிங்களா? அது கூட தான் கொலிஷன் இருக்கும் இங்கே. அதுதான் வந்து இந்த Compton scattering உள்ள process. Since the electron is almost free, it may also get scattered as a result of the collision. சரிங்களா? அதுக்கப்புறம் in this process, wavelength of the scattered light is different from that of the incident light. அப்போ காம்ப்டன் ஸ்கேட்டரிங்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரிசல்ட் இதுதான். இன்சிடென்ட் ஃபோட்டானோட வேவ் லென்த்துக்கும் அதுக்கப்புறம் ஸ்கேட்டர்டு ஃபோட்டானோட வேவ் லென்த்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே காம்ப்டன் ஸ்கேட்டரிங்கில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். இன் 1923 காம்ப்டன் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு திஸ் ஃபினாமினன் பை கன்சிடரிங் லைட் டு கன்சிஸ்ட் ஆஃப் குவான்டைஸ்டு வேவ் பேக்கெட்ஸ். நம்ம ஏற்கனவே இந்த வேவ் பார்ட்டிகல் டியூவலிட்டி பார்த்தோம். அதில் வேவ் பேக்கெட்ஸ் ஆர் ஃபோட்டான்ஸ். சரிங்களா? அப்போது காம்ப்டன் ஸ்கேட்டரிங்கில் வந்துட்டு நம்ம வேவ் நேச்சராக ஸ்டடி பண்ணுறோம். சரிங்களா? இந்த இன்ட்ராக்ஷனை இன் ஜென்ரல் ஃபார் ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் தி காம்ப்டன் எஃபெக்ட் இஸ் மோர் ப்ராபபிள் தேன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு ஃபோட்டான் இன்ட்ராக்ஷனை நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை விட அட்வான்ஸ்டாக நம்ம காம்ப்டன் ஸ்கேட்டரிங்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதோட ரியாக்ஷனை சிம்பிள் எனர்ஜி அண்டு லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் லா. சரிங்களா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா குவான்ட் ஆஃப் எனர்ஜி பேஸ் பண்ணி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபோட்டான் இன்ட்ராக்ஷனை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி அண்டு லீனியர் மொமெண்டம் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த காம்ப்டன் ஸ்கேட்டரிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கேன் பி யூஸ்டு டு derive the relation between wavelength and wavelength of incident and scattered photons. சரிங்களா? இதுதான் அந்த ஈக்குவேஷன் lambda equal to lambda 0 plus h by m0 c into 1 minus cos theta. சரிங்களா? இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா E equal to h நியூ குவான்ட் ஆஃப் எனர்ஜி அது வந்து பிளாக் பாடி ரேடியேஷனை பேஸ் பண்ணி பிளாங்க் கான்ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி அங்கே எழுதியிருப்பாங்க. இங்கேயும் பிளாங்க் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஹெச் நியூ அங்கே யூஸ் பண்ணுறவே ஃப்ரீக்குவன்சி பேஸ் பண்ணி இங்கே நம்ம எழுதலை. இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா லேம்டா பேஸ் பண்ணி தான் இருக்குது. அலை நீளத்தை பேஸ் பண்ணி தான் அங்கே எழுதியிருக்கு. வேர் லேம்டா 0 இஸ் வேவ்லென்த் ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டான். சரிங்களா? அதுக்கப்புறம் லேம்டா இஸ் வேவ்லென்த் ஆஃப் ஸ்கேட்டர்டு ஃபோட்டான். சரிங்களா? இப்போ ஸ்கேட்டர்டு ஃபோட்டானோட வேவ்லென்த் லேம்டா ஈக்குவல் டு அதான் இந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கு. இப்போ லேம்டா 0னா இன்சிடென்ட் ஃபோட்டானோட வேவ்லென்த்து, ஹெச்னாக்கா பிளாங்க் கான்ஸ்டன்ட், m0னா ரெஸ்ட் மாஸ், அதுக்கப்புறம் சினாக்கா வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. இங்கே டீட்டா அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா ஸ்கேட்டர்ட் ஆங்கிளை தான் மீன் பண்ணுது. சரிங்களா? இப்போ இது நம்ம வழக்கமாக பார்க்குற அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இங்கேயும் நியூக்ளியஸ் இருக்குது. இது கேஷல். இதில் பார்த்திங்கன்னா இன்சிடென்ட் ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரானை அப்ரோச் பண்ணுது. அப்படி பண்ணும்பொழுது ஒரு ஸ்கேட்ரிங் ப்ராசஸ் இங்கே நடக்குது. சரிங்களா? இந்த லேம்டா 0 அப்படின்னா வேவ்லென்த் ஆஃப் தி இன்சிடென்ட் ஃபோட்டான். இதே ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் பார்த்துருக்கோம். இதே நியூக்ளியஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கேஷலில் ஒரு ஃபோட்டான் வந்துட்டு அப்ரோச் பண்ணும்பொழுது ஃபோட்டானோடு சேர்ந்த ஒரு எலக்ட்ரான் வெளியில் போகும். அங்கே வந்து ஃபோட்டான் டிஸப்பியர் ஆகிடும். எலக்ட்ரான் மட்டும்தான் வெளியில் வரும். அது இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கும் காம்ப்டன் எஃபெக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ஃபோட்டான் கேஷலில் ஒரு எலக்ட்ரானை அப்ரோச் பண்ணும்பொழுது இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபோட்டான் வந்து டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரான் வரும். ஆனால் அது ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படின்னு தான் நம்ம இங்கே சொல்கிறோம். சரிங்களா? அதே சமயத்தில் இங்கே பார்த்திங்கன்னா இன்சிடென்ட் ஃபோட்டான் ஒரு கேஷலில் இருக்கிற எலக்ட்ரானை அப்ரோச் பண்ணுது. அப்படி அப்ரோச் பண்ணும்பொழுது
ஒரு பக்கம் எலக்ட்ரான் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான், இன்னொரு பக்கம் ஸ்கேட்டர்டு ஃபோட்டான். இது ரெண்டுமே சிதறடிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ அப்படி சிதறடிக்கும் பொழுது இங்கே இன்சிடென்ட்டு ஃபோட்டானோட வேவ் லென்த்துக்கும் ஸ்கேட்டர்டு ஃபோட்டானோட வேவ் லென்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இதை தான் இங்கே காம்ப்டன் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயந்தான் இங்கே இருக்கிற ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கும் காம்ப்டன் எஃபெக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போது காம்ப்டன் எஃபெக்டில் இங்கே 2 பால் மோதுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா? இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, நம்ம கொடுக்குற இன்சிடென்ட் ஃபோட்டான், அது ஒரு பால் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாலும் மோதும்போது மோதின உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பால் வந்து இந்த டைரெக்ஷனில் போகும், இன்னொரு பால் இந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்றது தான். அப்போது ரெண்டு பொருள் மோதும்பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம், 2 பால் மோதும்பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அதுக்கப்புறம் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர், இது ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்கேட்டரிங் ப்ராசஸையே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதை தான் காம்ப்டன் இங்கே செஞ்சுருக்கார். சரிங்களா? அப்போது ஒரு காம்ப்டன் எஃபெக்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, எனர்ஜி கன்சர்வேஷன், மொமெண்டம் கன்சர்வேஷன், இது ரெண்டுத்தையுமே நம்ம காம்ப்டன் எஃபெக்ட்லேருந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். Compton scattering of a photon energy E0 equal to hc divided by lambda 0 அப்படின்றது தான். அப்போது h நியூ அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லை, அதுதான் இங்கே நம்ம வேவ் லென்த்தை பேஸ் பண்ணி இங்கே எழுதி வச்சுருக்கோம். சரிங்களா? ஃப்ரம் ஏ பவுண்டட் எலக்ட்ரான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் தி எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் ஃபோட்டான் கோஸ் இன்டு நாக்கிங் தி ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் ஆர்பிட். இப்போ இந்த இன்சிடென்ட் ஃபோட்டான் ஆர்பிட்டல் எலக்ட்ரான் மேலே மோதும்போது அது வந்து அங்கேருந்து ரிமூவ் ஆகுது, வெளியில் போயிடுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் மொமெண்டா ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் இன்வால்வ்டு இன் காம்ப்டன் ஸ்கேட்டரிங். சரிங்களா? நம்ம ஏற்கனவே 2 பாலை கன்சிடர் பண்ணிக்க சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணும்போது இங்கே பை டீட்டா ஆங்கிளை இது ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? அப்போது தி மொமெண்டா ஆஃப் தி scattered electron and photon have been broken down into their horizontal and vertical components. சரிங்களா? இப்போ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லேயும் இந்த காம்ப்டன் ஸ்கேட்டரிங்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே ஒரு ஆர்பிட்டில் இறக்கலான் இருக்குன்னா அது டைட்லி பவுண்டட் அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? இங்கே நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டோம், காம்ப்டன் ஸ்கேட்டரிங் வந்து லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரானில் தான் நடக்குது அப்படின்றது சொல்லியாச்சு. அப்போது இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானை ஒரு இன்சிடென்ட் ஃபோட்டான் அப்ரோச் பண்ணும்பொழுது இதோட பைண்டிங் எனர்ஜியை ஓவர் கம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுது. சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை இந்த ஃபோட்டான் வந்துட்டு மோதும்பொழுது இது லூஸ்லி பவுண்டட் அப்படின்றதால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுனாக்கா இங்கேருந்து ரிமூவ் ஆகுது. அதே சமயத்தில் ரெண்டு பால் மோதும்பொழுது எப்படி 2 பக்கமும் 2 பால் ஏதாவது 2 டைரெக்ஷனில் போகும், அதே மாதிரி இங்கே வந்து ஃபோட்டான் ஒரு டைரெக்ஷன்லேயும் எலக்ட்ரான் ஒரு டைரெக்ஷன்லேயும் இங்கே போகுது. சரிங்களா? இங்கே லூஸ்லி பாண்டட் அப்படின்றதால இங்கே ஸ்கேட்ரிங் தான் நடக்கும். இங்கே டைட்லி பாண்டட்றத எனர்ஜி ட்ரான்சிஷன் நடக்கும். சரிங்களா? அப்போது இங்கே எலக்ட்ரான் ட்ரான்சிஷன், எனர்ஜி ட்ரான்சிஷன் எங்கே இருக்கும், ஸ்கேட்ரிங் எங்கே இருக்கும் அப்படின்றது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். அப்போ லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான் இருந்தால் அங்கே வந்து ஒரு எனர்ஜியை நம்ம கொடுக்கும்பொழுது அங்கே ஸ்கேட்ரிங் தான் நடக்கும். சரிங்களா? டைட்லி பாண்டட் ஸ்டேபிளாக இருக்கும்பொழுது அங்கே வந்து எனர்ஜி ட்ரான்சிஷன் நடக்கும். சரிங்களா? இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே கொலைட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ட்ரான்சிஷன், மொமெண்டம் ட்ரான்சிஷன் ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் எங்கள் காம்ப்டன் ஸ்கேட்டரிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா மொமெண்டம் ட்ரான்சிஷன் எப்படி நடக்குது அப்படின்றது தான் எனக்கு காட்டிருக்கு. இது வந்து மொமெண்டம் ஈக்குவேஷன் P = h/λ 0. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேட்டர்டு ஃபோட்டானோட மொமெண்டம். சரிங்களா? இதுதான் சொல்லிருக்கிறதுங்க. சரிங்களா? இந்த டாப்பிக்கில் மொமெண்டம் ட்ரான்சிஷனை பற்றி நம்ம எதுவும் டீப்பாக பேச போகிறதில்ல. அதனால் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கும்பொழுது நம்ம இந்த மொமெண்டம் ஈக்குவேஷனை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா?